அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற்ற நிலையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஆகட்டும், அடுத்து நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி ஆகட்டும், இந்த பெயர்ச்சிகள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நிலைகள்லையும் பல்வேறு வகையில் பார்க்கும்போது அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த தங்களுக்கு குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறதும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும், ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு நீங்கள் இருந்தாலே போதுமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரக பெயர்ச்சிகள், கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தினருடன், முக்கியமாக பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியமாகிறது. செலவுகளை கட்டுப்படுத்துவது கடன் வாங்காமல் தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள், குறிப்பாக சொல்லணும்னா மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இருந்தாலும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். அதே சமயம் குடும்பத்தில் சின்ன சண்டைகள் ஏற்படுவதை பெரிதாக கொள்ளாம சமாதானமாக செல்ல முயற்சிக்க பாருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வெளிப்படையாக மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்வது அவசியம். உங்களுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த ஆலோசனைகளையும் வழங்குவாங்க. பொருளாதார ரீதியாக இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தாதது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளை செய்கிறது, தேவையில்லாத விரயங்களை குறைத்து கொள்வது, நிதி நெருக்கடி ஏற்படாமல் இருக்க உதவும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு பண பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளவோ நேரிடலாம். பொருளாதார ரீதியான பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் 7.5 சனி காலத்தில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன பின்னடைவுகளையும் சந்திக்கவும் நேரிடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காது. நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் பெற கால தாமதங்கள் ஆகலாம். ஓய்வின்றி உழைக்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஆனால் இவை அனைத்துமே சில காலங்களுக்கு மட்டும்தான். நீங்க எதிர்பார்த்தது இருக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு அல்லது மாற்றங்கள் விரைவில் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. தொழில் ரீதியாக இந்த காலம் சாதாரணமாகவும் இருக்கப்பெறலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையை காத்து வெட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலங்களில்
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ள முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கடின உழைப்பு தங்களுக்கு வெற்றியை தேடி தரலாம். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையுமே மறையுங்க. அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது. கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா சிக்கல்களையும் தவிர்த்து கொள்ளலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்டிருந்த முதலீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பலன்களையோ அல்லது லாபத்தையோ கொடுக்கலாம். ஆனால் தற்சமயம் கொஞ்சம் மந்தமாக செல்லும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி பெரிய அளவில் வாய்ப்புகளோ இல்லை பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளோ தற்சமயத்திற்கு கிடையாதுங்க. கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அதிக உழைப்பு, நீண்ட நேர பணிகள் இதெல்லாம் அடிக்கடி உருவாகலாம். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஒரு சில நேரங்களில் அதிக உழைப்பு, நீண்ட நேர பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய உடலையும் மனதும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக்கலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துங்க. இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த பெரும்பாலான சங்கடங்கள் அப்படிங்கிறது இந்த 28 நாட்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண தேவை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். ராசிநாதனினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சிலருக்கு இடம் மாற்றத்தையும் உருவாக்கும். ஆடை அணிகலன் வாங்குறதன் மூலமாக செலவினங்களும் உண்டாகலாம். எதிர்பார்த்த பணவரவு ஒரு சிலருக்கு இருக்க பெறலாம். வாகன யோகமும் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம். அதே மாதிரி எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் அதில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. எழுத்து வகையில் எதிலையுமே சிக்காமல் கவனமாக இருப்பது அவசியமானது. அதே போல் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வீண் அலைச்சலும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகளும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. பயனற்ற பயணங்கள் உண்டாகும். பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டியும் பெறலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து கொள்வதும் அவசியமான ஒன்று. பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களினுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும். புதிய நண்பர்களும் தங்களுக்கு கிடைப்பாங்க. அவர்கள் மூலமாக முன்னேற்றம் காண உதவியும் கிடைக்கப்பெறும். அரசியல் துறையினருக்கு எதிலையுமே சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பணம் சம்பாதிக்கும் திறமையும் அதிகம்
அதிகப்படலாம். தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் இருக்க பெறும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் எதிலையுமே எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம். காரிய தடை தாமதங்களும் உருவாகலாம். அதே மாதிரி மன தைரியம் அதிகரிக்கும். எதிலையுமே மந்தமான சூழ்நிலையும் உருவாகும். ஆனாலும் கடும் முயற்சிகளுக்கு பிறகு எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும். மனக்குழப்பம் நீங்க பெறும்.